Hello guys, welcome to our YouTube channel. Today நம்ம என்ன vlog பார்க்குறோம்னா குக்கிங் vlog. இன்னைக்கு என்ன ஸ்பெஷலாக இங்கே ஐலா ஃபிஷ் கறி அதுதான் இன்னைக்கு இங்கே செய்கிறதா இருக்கும். என் செஃப் நம்ம ஹஸ்பண்டில் சாரி என் ஹஸ்பண்ட் சைஜு இவர் தான் வந்துட்டு இன்னைக்கு ஐலா ஃபிஷ் கறி பண்ணுறதா இருக்காரு. அண்ட் அவர் வந்து இப்போ வந்து தேங்காய் எண்ணெய் போட்டிருக்காரு. தென் அதுக்குள்ள வந்துட்டு அது ஹீட் ஆனது கொஞ்சம் கடுகு போட்டு அது நல்லா இது பண்ணிட்டு என்னது பூண்டும் இஞ்சி போட்டு இஞ்சி நல்லா போட்டு அது நல்லா வதக்கிட்டு இருக்காரு. அது கொஞ்சம் நல்லா வதங்கணும். ஸோ அது வதக்கிட்டு இருக்காரு. நெக்ஸ்ட் அவர் பண்ணுவோம் பார்க்கலாம். പറഞ്ഞിട്ട് പ്ലീസ്. ഒന്നെല്ലാം ചെയ്ത് വെച്ച് തുടങ്ങാൻ പാടില്ലെന്ന് ഇതിനാ പറയുന്നത്. എന്ത് വേണ്ടി എത്ര വേണം പുളി? 5 പോലെ. ഒന്ന് 5 ഇട്ടേ. വേറെ ഉണ്ട്. അത്രേ ഉള്ളൂ. ഗൈസ് அப்புறம் இதுல கொஞ்சம் என்னது மிளகா பொடி போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் என்ன போட்டு வெந்தய பொடி ரொம்ப போடணுமா போடு. செஃப் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிட்டாரு. என்னது மஞ்சப்பொடி அப்படியே போடலாம். மஞ்சப்பொடி டேஸ்ட் எல்லாம் மாறாது. அப்படியே போடு, அதெல்லாம் ஒண்ணும் வராது. இந்த நேரம் இருந்து யோசிச்சுட்டு போறதுக்கு என்ன போட்டி ஒண்ணும் கிடையாது. நிதானமா பண்ணலாம்ல.
நாங்கள் வந்துட்டு மிளகா பொடி போட்டிருக்கோம், அதுக்கப்புறம் வந்துட்டு மஞ்சள் பொடி போட்டிருக்கோம், அப்புறம் வேற என்ன வெந்தயப்பொடியும் ஆட் பண்ணியிருக்கோம். போட்டு கொஞ்சம் நேரம் வந்துட்டு அது ஒரு கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணணும். நல்லா அப்படி பாயில் ஆகி வரும், அந்த ஸ்மெல் நமக்கு வரும். அப்புறம் இந்த புளி கேரளா புளி, இது வந்து என்ன சொல்லுவாங்கன்னு தெரியல தமிழ்ல. இது வந்து கேரளா புளி. இந்த புளி வச்சுதான் நாங்கள் வந்து மீன் குழம்பு வைப்போம். இந்த புளி வந்து இப்படிதான் இருக்கும். அது வந்து கொஞ்சம் நல்லா வாஷ் பண்ணிட்டு ஒரு 5 to 6 இல்லை 7 புளியை வந்துட்டு தண்ணியில் நல்லா ஊற வச்சிருக்கோம், நல்லா வாஷ் பண்ணிட்டு. ஸோ இதை வந்து தனியாக நம்ம வந்து வச்சிடலாம். புளி இப்பெல்லாம் வைக்க முடியாது. கைஸ் அப்புறம் அப்படியே புளி இருந்துச்சுல தண்ணியில் போட்டது அதையும் வந்து உள்ளே போட்டாச்சு. அண்ட் இது இப்போ நல்லா கொதிச்சுட்டு இருக்கு. இது நல்லா பாயில் ஆனதும் ஃபிஷ்ஷை வந்து உள்ளே போட்டுடணும். ஸோ இது கொஞ்சம் நல்லா பாயில் ஆக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். கொஞ்சம் நல்லா பாயில் ஆகட்டும். உப்பு அடிச்சு ഇടിച്ചു അത് guys கறிவேப்பிலை வளர்த்தி கைஸ் அது அப்படியே சைமல்டேனியஸாக ரெடி ஆகிற டைமில் இந்த காய், இது வந்து மலையாளத்தில் வெள்ளரிக்காய்ன்னு சொல்லுவாங்க, தமிழில் என்ன சொல்லுவாங்கன்னு தெரியல. ஸோ இந்த காய் வச்சு மோர்க்குழம்பு பண்ணலான்னு இருக்கேன். ஸோ அது நான் அப்படியே பண்ணிட்டு இருக்கேன். இது வந்து நல்லா தோல் நல்லா சீவி இது வந்து கியூப்ஸாக வந்து கட் பண்ணணும், ஸ்லைஸ் பண்ணி அது நான் பண்ணுறேன். கசி அடி அடைச்சி கண்டிக்காம பாட்டுலாம் മഞ്ഞപ്പൊടി തന്നെയാണോ മീൻ കറിക്കിടോ എടുത്തില്ല കടുകിടൂ இவர் வைக்கிறது மீன் குழம்பு நானா இருக்கிற கட்டிக்கிறத நம்பி சாப்பிட்டுட்டு இருக்கேன். சத்தியமா மீன் குழம்பு சத்தியமா எனக்கு தெரியல.
இப்போ என்னடான்னா இன்னொரு சட்டி எடுத்து அதுல கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டிருக்காரு. இப்படி இது வரைக்கும் மீன் குழம்பு பண்ணி நான் இப்போ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். நீங்களே கூட சேர்த்து பாருங்க. ஓகே, இதுக்குள்ள வந்து வத்தல் மிளகு போட பிளான் பண்றாரு மட்டும் எனக்கு தெரியுது. ஓகே, போட்டுட்டாரு. வத்தல் மிளகு கறியாப்பிலை போட்டுக்க. இதை வந்துட்டு அந்த கொதிச்சுட்டு இருக்கு அதுல வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாரு. ஓகே, இப்போதான் ரொம்ப மெயினான டைம். நம்ம வந்து ஃபிஷ்ஷை வந்துட்டு ஒவ்வொன்றா எடுத்து அப்படியே லைனா போடணும். இது வந்து எரிதிரியே மாலாகிற மாதிரி ஒரே சும்மலா இருக்கு. ஐல மீனை வந்துட்டு அப்படியே லைனா அப்படி போட்டுறாரு. நல்லா வாஷ் பண்ணி உப்பு அப்புறம் என்னாச்சு உப்பெல்லாம் நல்லா போட்டு நல்லா வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சிருக்காரு. அண்ட் அதை அப்படியே டிஸ்ட்ரிபியூட் பண்றாரு. சரி, அந்த கேப்ல இவர் பண்ற கேப்ல மோர்க்குளம் பண்ணிடலான்னு பார்த்தா தும்புறக்கே இதுல எப்படி பண்றதுன்னு தெரியல. அதனால மோர்க்குளம் பண்ற இதை வந்துட்டு இப்போதைக்கு பாஸ் பண்ணிட்டு ரைஸ் வச்சிடலான் இருக்கேன். ஸோ நான் போய் ரைஸ் எடுத்துட்டு வந்து ரைஸை கழுவி ரைஸை வச்சிடலான் இருக்கேன். ஓகே, ஃபிஷ் எல்லாம் நல்லா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு நல்லா அது ஒரு 2 பாயில் நல்லா பாயில் ஆச்சுன்னா குக் நல்லா அப்படியே சாரி ஃபிஷ் நல்லா அப்படியே குக் ஆயிடும். ஸோ செட் பண்ணிட்டு வச்சிருக்கோம். பார்க்கல அப்படியே வருது. எல்லாமே தப்பா தான் பண்ணியிருக்காரு. அப்போ டேஸ்ட்டாக அட்லீஸ்ட் வருதானே. எத்தனை வேணும் கஞ்சி வந்து வெளியே சப்பாத்தி ஒரு கிளாஸ். எங்க 2 பேத்துக்கு நாங்க கரெக்டா ஒரு கிளாஸ் இதுல ஒரு கிளாஸ் அரிசி போடுவோம். ஸோ வீடியோ ஆஃப் ஆக விடாது. அதோட கழுவி கட் பண்ணிக்கலாம். சாரி സംസാരിച്ചേ அதுல எங்களுக்கு பாரா அப்பதான் நல்லா இருக்கும். வீடியோ சும்மா பார்த்தா உங்களுக்கு போர் அடிக்கும்ல, காமெடியா இருக்கும். நீ நார்மலா கிட்ட வம்பு கேட்கிற மாதிரி இல்லை, அதுவே போதும். இப்படி சும்மா அமைதியா இல்லாம இவர் வந்துட்டு நார்மலா தான் இருப்பாரு. இன்னைக்கு என்னன்னு தெரியல, கஜினி சூர்யா மாதிரி இந்த எழுதி வச்சுட்டு எல்லாம் பாக்குற மாதிரி இவர் எல்லாம் ஏதோ பித்து பிடிச்ச மாதிரி மறந்து போய் சுத்திட்டு இருக்காரு. என்னாச்சுன்னு தெரியல, இவருக்கு உடம்பு சரியில்லை, அதுல இருந்து இப்படி ஆயிட்டாரான்னு தெரியல. ஆனா பாக்குறதுக்கு எல்லாம் அருமையா இருக்கு கைஸ். சாப்பிட்டு பார்த்தா தான் எப்படி இருக்குன்னு தெரியும்.
போய் இடையில இடையில இந்த மாதிரி நல்லா குளிக்க விட்டுக்கிறோம் கைஸ். பட் அது எதுக்கு குளிக்க விடுறாருன்னா அவருக்கு மட்டும்தான் தெரியும். எனக்கு தெரியாது. எத்தனை வச்சுக்கிறேன் குளிக்கிறது சும்மா கைஸ். நீங்களும் சும்மா 9 பேர் குளிக்குங்க. மீன் அருமையா வரும். அது வைக்கிற கேப்ல அப்படியே இதுவும் வைக்கட்டும். அரிசி வச்சாச்சு, அது வெந்துட்டோம். அந்த கேப்ல நம்ம வந்து வெள்ளரியை வந்துட்டு குழம்புக்கு மோர் குழம்பு வைக்கிறதுக்கு வெட்டிடலாம். கியூபா வெட்டணும். உச்சி வெள்ளச்சு ஜீரகம் ஃபுல்லட்டோ ഞാൻ എനിക്ക് വേണമെന്ന് പറഞ്ഞല്ലേ എടുത്തു വെച്ച് ജീരകവും ഇത് നീ മനഃപൂർവ്വമല്ല ചെയ്യുന്ന. വെളുത്തുള്ളി ഇഞ്ചിയൊക്കെ നീ കട്ട് ചെയ്ത് ഞാനിത് എനിക്ക് വേണ്ടി കട്ട് ചെയ്തു. പിന്നെ ചെറിയ ചെറിയ സൈസ് ആക്കി. गाइस நான் என்னோட மோர் குழம்புக்கும் சேர்த்து கொஞ்சம் கட் பண்ணி வச்சிருந்தேன். அதையும் எடுத்து மீனுக்கே போட்டுட்டாரு இவரு. இவர் பெருசா கட் பண்ணி வச்சிருந்தாரு गाइस. இந்த வெள்ளரிக்காயில நடுவுல இருக்கிறத வந்து நம்ம எப்பவுமே இந்த மோர் குழம்புக்கு வந்து எடுத்து வீசிடலாம் गाइस. வெள்ளத்துக்கு கை வைக்கண்டா மாறு மதி இத்தனை நேரம் வெள்ளத்துல சரி. இவருக்குதான் ரொம்ப இருமலா இருக்கு. தண்ணியில கை வைக்காதீங்கன்னா கேட்க மாட்டாரு. எப்ப பாருங்க நான் அப்ப இருந்து நகுருங்க நான் பாத்துக்கிறேங்க கேட்கவே மாட்டாரு. அவரே டேஸ்ட் பார்த்து வியந்து போயிட்டாரு கைஸ். நீ வந்து போய் ஓகே போங்க. Guys, tasting time. உப்பு கொஞ்சம் வேணும். எல்லாமே தப்பா போட்டாரு. ஆனா டேஸ்ட் மட்டும் எப்படி வருதுன்னு தெரியல. நல்லா இருக்கு. இன்னும் மீனோட ஃப்ளேவர் உள்ள இறங்கல. பட் அந்த எல்லாமே கரெக்டா இருக்கு. உப்பு மட்டும் லைட்டா தேவை. ஸோ அது ஆட் பண்றாரு. கூடுதல சும்மா வர இல்லை. கொஞ்சம் தானே வேணும்னு. கரெக்ட் தான்.
சோறு பற்றி சாப்பிடுவது ബാക്കി രുചിയില്ലാത്ത വൈക്കാറുണ്ട്. வீடியோவில் இப்படி அமைதியாக இருக்கவே கூடாது, ஏதாச்சும் எல்லாம் பேசணும். இந்த லைஃப் இப்படிதான், இந்த மாதிரி கியூப்ஸாக இது வந்து கட் பண்ணி நல்லா கழுவி வாஷ் பண்ணி எடுத்தாச்சு. இனி வந்து இது வந்து வேக வைக்கணும். என்னது இது, என்னது இது? அவர் குக்கிங் அவரே வாவுன்னு சொல்லிக்கிறாரு. தெரியல, எனக்கு இன்னும் ஃபிஷ்ஷோட ஃப்ளேவர் இறங்கல. இறங்கினதுக்கு அப்புறம் நான் சொல்றேன் எப்படி இருக்குன்னு. இப்போ வரைக்கும் ஓகேவா தான் இருக்கு, ரொம்ப அப்படியே வாவ் அப்படி சொல்ற இடத்துல இல்லை, ஓகேவா இருக்கு. அப்போ டேஸ்ட் பண்ணிட்டு ஃபிஷ்ஷோட ஃப்ளேவர் இறங்கிட்டு பார்க்கலாம். அது ஆக்சுவலாக வேக வைக்கணும் வெள்ளரி, பட் 2 ஸ்டவ் தான் இருக்குது, சாரி 2 பர்னர் தான் இருக்குது. அந்த 2 பர்னருமே ஃபுல்லாக இருக்கனால நான் வந்து கேர்டில் வந்துட்டு ஒர்க் பண்ணலான்னு இருக்கேன். நீங்க ரெடியோ കുറച്ചേരം விட்டு ருஜி விட்டு தானே நைஸ் ரெடி ஆச்சுன்னு சொல்றாரு. டேஸ்ட் பார்க்கலாம். அது ஆன் பண்ணு. அற்புதம் கைஸ், அமேசிங்கா இருக்கும். எல்லாரும் மஸ்டா ட்ரை பண்ணுங்க. அதாவது அப்படி இப்படி பண்ணாலும் ஏதோ பண்ணி மேட்ச் பண்ணிட்டாரு. ஃபிஷ்ஷோட அந்த எசன்ஸும் இப்போ இறங்கியிருக்கு, செமையாக இருக்குது. ரொம்ப ஈஸி பண்ணுறது, செம ஈஸி. அண்ட் ஐலாயில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளாப் ஆகாது எப்போவுமே. ஐல ஃபிஷ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃப்ளாப் ஆகாது எப்பவுமே. ஸோ நம்பி பண்ணலாம். எல்லாரும் மஸ்ட்டாக ட்ரை பண்ணுங்க. அண்ட் என்ன சொல்கிறாருன்னு இவரோட கைராசினால இது நல்லா வந்துருக்குங்கிறாரு. பட் நிஜமாவே நல்லா இருக்குது. ஸோ எல்லாரும் மஸ்ட்டாக ட்ரை பண்ணி பாருங்க. இந்த ரெசிபி பேர் வந்துட்டு அந்த ரெசிபி பேர் வந்துட்டு சைஜோஸ் ரெசிபி. ஓகே, இட்ஸ் டன். இல்லை காமிச்சல ஓகே ஓகே, நான் உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு. ஓப்பன் செய்து வாவ் காமிச்சு பார்த்தீங்களா? அவ்வளோதான், கரெக்டாக எல்லாம் பர்ஃபெக்டாக வந்துருச்சு. அவ்வளோதான், இட்ஸ் டன் கைஸ். அவர் வேலை முடிஞ்சிச்சு. இங்கே அடுத்து என் வேலை தான் இருக்குது. எடுத்துக்கோ, ஆஃப் செய்து. ஓகே, நமக்கு ஸ்டவ் கிடச்சிருச்சு. நம்ம இனியும் அந்த மோர் குழம்பு பண்ணிடலாம். ஓகே, மோர் குழம்புல கொஞ்சமாக அது வேகிறதுக்கு கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஊற்றிருக்கேன். அதுக்கப்புறம் கருவேப்பிலை தேவை. ஸோ கருவேப்பிலை தேவை. ஸோ அதை மாற்றி அதில் ஸோ கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டேன்.
அண்ட் அதுக்கே அதை பார்த்து எடுத்து போய் பார்ப்போம். ம் அதில் இருக்கிறது அப்படியே எடுத்து போய் பார்ப்போம். சரி. மாற்றிட்டியா வாட்ஸ்அப்? வேண்டாம். பார்க்கல. நீ போறியா? ஒரு சரி. என்ன இருக்கு மட்டும் பார்க்கல நான். ஒரு நிமிஷம். இங்கே வை. ஹலோ கறிவேப்பிலை போட்டாச்சு. அப்படியே 4 பச்சை மிளகு அதே அதில் ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் கொஞ்சம் உப்பு விடணும். கொஞ்சமாக அதுக்கு தேவையான அளவு உப்பு. கொஞ்சம் மஞ்சள் பொடி. பேர் எடுக்கணும். பயிறு மிக்சியில் அடிச்சிடலாம். உடைக்காது. ம்? உடைக்காது. ஓகே ஓகே, இதெல்லாம் போட்டாச்சு. இது இன்னும் கொஞ்சம் நல்லா வேகட்டும். அந்த டைம்ல நம்ம மோர் குழம்புக்கு வேண்டியான தயிர் உடைக்கிறது அதெல்லாம் பண்ணலாம். தேங்காய் வெட்டி ஐயோ இது எதுக்கும் அதுவும் எடுத்து வச்சிடும். சின்ன விளையாட இருக்கு. இதுக்கு வந்து அரைக்கிறக்கு வந்துட்டு தேங்காய் நேரம் கட்டியாக தான் இருக்கு. போயிடுச்சு. தேங்காய் கட்டியாக இருக்குது. இருமல் எனக்கு தொத்திக்கிச்சுன்னு நினைக்கிறேன். மோர் அடிக்கணும். ஸோ நான் எப்பவுமே மிக்சியில் போட்டு உடைச்சிருவேன். அதுதான் கொஞ்சம் பெட்ரு. மிக்சியில் நாங்கள் யூஸ் பண்ணுற கேர்டு யோகர்ட் பார்த்தீங்கன்னா அல்ட்ராவாபி யோகர்ட் ஃபுல் ஃபேட். இதுதான் வந்துட்டு நாங்கள் யூஸ் பண்ணுறதுங்க. நல்லா இருக்கும், யம்மியா இருக்கும். சரி, ஏன் நான் பண்ணிக்கிறேன். ஸோ நான் கழுவிக்கிறேன்னு சொன்னா என் ஆளுக்கு நக்கல பாத்தீங்களா? சப்ஸ்கிரைபர்ஸ் போய் கைஸ் போய் அத்தனை போய் சப்ஸ்கிரைபர்ஸ்க்காண்டி சும்மா சொல்றே அப்படின்னு கேக்குறாரு. சரியான ஒரு பிடிச்சாரு. கர்ட் எடுத்தாச்சு. இது வந்து நான் ஒரு அரை அரைக்கணும். அதுக்கு மஞ்சள் பொடி உப்பு போட்டு எப்பவுமே. ஸோ கொஞ்சமா உப்பு, அண்ட் மஞ்சள் பொடி.
இது இப்போ வந்து நல்லா அரைச்சிருக்கேன். நல்லா அரைச்சால ஒரு ஒரு கொஞ்சமா இது உடையணும், அவ்வளோதான். மிக்ஸ் பண்ணிட்டு வரேன். ஓகே கைஸ், இது வந்து நல்லா அரைச்சாச்சு மீன்ஸ் நல்லா பிளெண்ட் பண்ணியாச்சு. அண்ட் இது வந்து ஒரு இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். தண்ணி கொண்டு விட வச்சோன்னே இப்போ வாட்டர் போட்டு மிக்ஸ் பண்ணி அப்படியே ஊற்றியாச்சு. கொஞ்சம் கூட வாட்டர் ஆட் பண்ணியாச்சு. தட்ஸ் இட். இது வந்துட்டு இருக்கட்டும். ஓகே, நமக்கு இது ரெடி ஆயிடுச்சு. மோர் அடைச்சாச்சு. இனியும் இதுக்கு தேவையான அந்த அரைக்க வேண்டியது ரெடி பண்ணலாம். அடைச்சிருது. இருக்கட்டு கழுவான விஷயம். பச்சை மிளகு 2 போட்டுக்கிறேங்க. வேணும் கொஞ்சம் எடுத்து வெள்ளத்தில் போட்டு. அப்புறம் கருவேப்பிலை, அப்புறம் சின்ன வெங்காயம் இருக்கு இல்லையா, மீன் இது கொஞ்சம், அப்புறம் சின்ன வெங்காயம், அரைமுடி தேங்காய் போட்டுக்கோங்க. உங்களுக்கு தேவையான போடுங்க. எங்களுக்கு அரைமுடி ஓகே தான். ஸோ நாங்கள் அரைமுடி தேங்காய் போடுவோம். என்னடா இதில் வச்சுட்டு அரைமுடின்னு சொல்கிறான்னு பார்த்தீங்களா? இங்கே வந்து தேங்காய் வாங்கி திருவுறதை விட திருவுறதே கிடைக்கும். ஸோ நாங்கள் அதை தான் வாங்கி யூஸ் பண்ணுவோம். எல்லாம் ஒரு கணக்கு தான் அரைமுடி. ஸோ அவ்வளோதான். தேங்காய் கொஞ்சம் போட்டாச்சு. இப்போ ஒன்று என்ன சும்மா சும்மா ஆஃப் ஆகிட்டே இருக்கு. இதில் கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டு, கொஞ்சோண்டு மஞ்சள் பொடி போட்டாச்சு. இன்னும் கொஞ்சம் ஜீரகம் போட்டுக்கலாம். கொஞ்சோண்டு ஜீரகம் போட்டாச்சு. அவ்வளோ கருவேப்பிலை தேவையில்லை பாஸ். ஓகே, இன்னும் இதை வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சிட்டு வரேன் கைஸ். அவ்வளோதான் கைஸ். இதை வந்து நல்லா பதமாக அரைச்சி எடுத்தாச்சு. இதை வந்து தனியாக வச்சிடலாம். மோர் இது வந்து அரைக்கிறதுக்கு இன்னும் எடுத்து வச்சிட்டோம். அண்ட் இனியும் வதட்டணும் இல்லையா? ஸோ வதட்டுறதுக்கு பூண்டு இஞ்சியெல்லாம் தேவை இருக்குது. அது போய் பண்ணிக்கலாம். இவர் இப்படிதான் கைஸ். நம்ம ஏதாச்சும் பண்ணுறதுக்கு முன்னாடி எடுத்து எல்லாத்தையும் வாஷ் பண்ணி வச்சுருவாரு. இவ்வளோதான் பண்ணாதீங்க, நான் பார்த்துக்கிறேன். ஸோ அவர் கேட்கவே மாட்டார். எனக்கு இருமல் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். நல்லா தான் இருந்தேன். இவர் இன்னைக்கு முடியல இருக்கு. ஸோ இவர் வந்துட்டு ஒர்க் போகல. இவர் ஒர்க் போகிறது எனக்கு பருப்பு விடுறது தான் நினைக்கிறேன். எனக்கு அந்த மாதிரி தான் இருக்குது. கொஞ்சம் தண்ணி தேவை ஆட் பண்ணிக்கிறேன். ஃபுல் ஸ்டார்ட் பண்ணும்.
அந்த பூண்டு இஞ்சி இஞ்சி கொஞ்சம் காய்ச்சி பூண்டா இல்லையா அந்த பூண்டு வெந்துருச்சான்னு பார்த்துக்கலாம் கொஞ்சம் இது மதி இது மதி இது துறை ஓப்பன் பண்ணி ஓகே நல்லா வேலை காட்டுது கைஸ் இது முடிஞ்சது கறி லீவ்ஸ் வேணும் இருக்குது பூண்டு இஞ்சி மிளகா பொடி வட்டை மிளகு எடுத்து வச்சது மட்டை மிளகும் ஜீரா பவுடர் உருவா பொடி எடுத்து வச்சு ഒന്ന് മതി ഒന്ന് മതി ഉലുവപ്പൊടിയും ജീരകപ്പൊടിയും இவ்வளோ ஜீரகம் எடுத்திருக்கேன் சாரி இஞ்சி எடுத்திருக்கேன் அதை வந்து சின்ன சின்னதாக ஷாப் பண்ணிக்கலாம் ചെറിയ ഡപ്പ ഇങ്ങനത്തെ തന്നെ ചെറിയ ഡപ്പ ആവുന്നുണ്ട് താഴെയുള്ളായിരിക്കും താഴെ ஒரு ஜீரா பவுடர் எடுத்து கொடுக்க சொன்னா அது கூட இவருக்கு எங்கன்னு தெரியல கைஸ் இது எல்லாத்துக்கும் நம்மளே எடுக்க வேண்டியதா இருக்கு கரம் மசாலா தூக்குங்க அதை தூக்க கூட முடியல கைஸ் இல்ல ஜீரப்பொடி இருந்தீப்போ என்ன எடுத்து பார்த்துட்டு அப்படியே நல்லா கிப்பாட்டு அப்பா வா ஐயோ ஜீரப்பொடி இங்க இருக்கு இப்படிதான் எடுக்க வேண்டியதா இருக்கு அண்ட் தேங்க்ஸ் ஃபார் இதுதான் ஜீரா பொடி சமாதானம் கிளிப்பாங்க தான் இருக்கு சிரிக்கிறாரு கைஸ் எனக்கு வந்துட்டு கோல்டு தான் நினைக்கிறேன் சிரிக்கிறாரு அவருக்கு அப்படியே ஒரு குஷி நேத்துல இவன் நல்லா இல்லாதப்ப நான் நல்லா இருந்தேன் அப்படியே செம்ம சேட் வரும் ஸோ இது வந்து ஒரு வெந்துருச்சு நல்லாவே. ஸோ இதில் வந்து இந்த மிக்சிங் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிடலாம். வேண்டாம். ஸோ இது ஒரு தண்ணி இது எடுத்துச்சு பார்த்துட்டு கொஞ்சமா அது இது வச்சு அதில் போட்டு தண்ணி ஊற்ற சொன்னா 2 ட்ராப் ஊற்றி வச்சிருக்காரு. அது அப்படியே அதுல இருந்து விழுவும். இப்ப பாருங்க மொத்த தண்ணி எடுத்து
டேய் அப்புறம் செஞ்சுக்கலாம். வடிவேல் காமெடி தான் ஞாபகம் வருது. அடே அப்புறம் செஞ்சுக்கலாம். ஒழுங்கா பாருங்க நிறைய. ஓகே, இது ஒரு லைட்டா ஒரு கொதி வரட்டும். ஓகே, அது வந்து பாயில் ஆகிற கேப்ல நம்ம வந்துட்டு கடுகு தாளிச்சிடலாம். கடாய் சட்டி வச்சாச்சு. ஓகே, சொல்லி தெரியும். கடாய் சட்டி வச்சாச்சு. அண்ட் ஆயில் தேவை. ஸோ அது கொஞ்சம் ஹீட் ஆனதும் ஆஃப் பண்ணிடுச்சு. ஆயில் ஓகே, ஆயில் போட்டாச்சு. அண்ட் கடுகு அண்ட் இது ஹீட் ஆனதும் கடுகு போட்டுக்கலாம். கடுகு அது நல்லா நல்லா வெடிக்கணும். இது வெடிச்சிருச்சு. அண்ட் நம்ம சாப் பண்ணி வச்சிருக்க பூண்டு, இஞ்சி, அப்புறம் நம்ம வட்ட மிளகு, வர மிளகா அது போட்டு கொஞ்சம் கருவேப்பிலை ரைட்டா பயம். ஸோ கேவியர் வந்திருக்காரு நம்ம சாப்பாட்டில் தண்ணி. தேங்க்யூ. அது நல்லா இதாக டைமில் நல்லா அப்படியே வதங்கணும். அது வதங்குற கேப்ல நான் அப்படியே மோர் இதுக்குள்ள ஆட் பண்ணிட்டேன். இந்த இதெல்லாம் வேக வச்சிருந்தோம்ல, ஸோ இதுக்குள்ள அப்படியே மோர் ஆட் பண்ணிட்டேன். அது வந்துச்சு. ஸோ கேஸ் ஆஃப் பண்ணிட்டு தான் மோர் ஆட் பண்ணுறேன். ஏன்னா மோர் வந்து ரொம்ப ஹீட்டில் நம்ம வந்து போட்டோம்னா மோர் வந்துட்டு பிரிஞ்சிடும். ஸோ ஆஃப் பண்ணிட்டு தான் எப்போவுமே மோரை வந்து ஊற்றணும். இல்லைன்னா சிம் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா ரொம்ப ஓவர் ஹீட்டோட நம்ம ஊற்றணும்னா பிரிஞ்சிடும். ஸோ இது இப்படி ஆனதும் நான் வந்து கேஸ் ஆஃப் பண்ணிட்டேன். இது கேஸ் ஆஃப் பண்ணிட்டு கொஞ்சம் மிளகா பொடி போடுவேன். கேஸ் ஆஃப் பண்ணாமல் நீங்கள் வந்து பட்டு அப்படி பண்ணீங்கன்னா எண்ணெயில் வந்து மிளகா பொடி போடும்போது மிளகா வேணுனே பண்ணுறாரா இல்லை தெரியாமல் பண்ணுறா சத்தியமாக தெரியல. பிகாஸ் நம்ம மிளகா பொடி அப்படியே போட்டோம்னா கறி என்ன தீஞ்சு போயிடும் மிளகா பொடி. ஸோ அது ஒரு மாதிரி கசப்பான டேஸ்ட் வரும். ஸோ ஆஃப் பண்ணிட்டு லைட்டாக ஒரு ஃப்ளேவர் பண்ணி மிளகா பொடி ஆட் பண்ணியாச்சு. ஓகே, ஆஃப் பண்ணிட்டேன். அது வெள்ளம் வச்சு போயிட்டு ஓகே. இப்போ இதில் வந்துட்டு இந்த நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்க இந்த மோர், இந்த தேங்காய் அரைச்சதெல்லாம் சேர்த்து, அப்புறம் இந்த என்ன வெள்ளரிக்காய், தமிழில் என்னன்னு பார்த்துட்டு வேணா டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். ஸோ இந்த வெள்ளரிக்காய் வெந்தது எல்லாத்தையும் இதில் ஊற்றிக்கலாம். எப்போவுமே ஆஃப் பண்ணிட்டு தான் பண்ணணும், இல்லைன்னா பிரிஞ்சிடும். ரொம்ப ஹீட்டாக இருக்கும்போது போடக்கூடாது. இது வச்சிருவேன் குறைச்சி பிரிஞ்சு வச்சு நல்லா தண்ணி மிக்ஸ் பண்ணணும். ஓகே, இதை வந்து நம்ம லைட்டாக சிம்மில் வச்சுட்டு லைட்டாக கொதிக்கலாம் கூடாது. கொதிச்சா பிரிஞ்சிடும். ஸோ கொதிக்கலாம் கூடாது. சாரி உங்களுக்கு தெரியல. அண்ட் ஃபுல் ஸ்பீடெல்லாம் வச்சிடக்கூடாது. சிம்மில் நல்லா ஸ்லோ பண்ணிவிட்டு நல்லா வந்துட்டு கிண்டி விடணும். நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். ஏன்னா கொஞ்சம் ஹீட்டான கூட இது வந்து மோர் பிரிஞ்சிடும். அதுக்கப்புறம் சுத்தமாக நல்லா இருக்காது. ஸோ தேவையான அளவு தண்ணியும் இதையும் போட்டு நம்ம கரெக்டாக சரி நான் கழிக்கொள்ள அது. ஸோ ஒரு லைட்டாக ஒரு ஆவி பிறக்கிற அளவுக்கு லைட்டாக கொஞ்சம் ஆவி பண்ணுறது ஆஃப் பண்ணி எடுத்துடலாம்.
லைட்டாக கொஞ்சம் ஹீட் தான் ஆகணும், ரொம்ப ஹீட் ஆச்சுன்னா அண்ட் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க, இல்லைன்னா மோர் வந்து பிரிஞ்சு. ஸோ இப்போ வந்து உப்பு இருக்கான்னு பார்த்துக்கணும். உப்பு தேவை, அருமையாக இருக்குது. ஸோ இப்படி சூடாக இருக்கும்போது கொஞ்சம் ஜீரகப்பொடி, கொஞ்சமாக ஜீரகப்பொடி ஒரு 1/4 ஸ்பூன் போட்டால் போதும். அப்புறம் கொஞ்சோண்டு வெந்தய பொடி, எல்லாமே 1/4 ஸ்பூன் போட்டால் போதும். ரொம்ப போட்டிங்கன்னா என்ன சொல்ல, அந்த டேஸ்ட் மாறிடும். ஸோ அவ்வளோதான். ஃபைனலாக இதை போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவோம். உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்கும், சூப்பராக ஆட் பண்ணிக்கிறேன். பிரிஞ்சாச்சு இல்லை, பிரிஞ்சில்லை. எனக்கு பிரிஞ்சுன்னு தோணும். இதுவரை நான் வச்சுக்க நாட்டில். அப்படி ரைஸ் தேவையான அளவு நம்ம உப்பு போட்டாச்சு. காமிக்கிற போது இதுதான் நம்ம சுவையான மோர் குழம்பு ரெடி. பார்க்கவே அப்படியே சும்மா டெம்ப்ஃபுல்லாக இருக்கும், ஊற்றி சாப்பிட்டா அருமையாக இருக்கும் கைஸ். ஓகே கைஸ், அவ்வளோதான் இன்னைக்கோட குக்கிங் vlog முடிஞ்சாச்சு. மோர் குழம்பு மஸ்டாக ட்ரை பண்ணுங்கள், அண்ட் ஃபிஷ் குழம்பும் மஸ்டாக ட்ரை பண்ணுங்கள். அடிபொலியாக வந்திருக்கு. ஸோ எல்லாரும் ரொம்ப ஈஸி தான், ரொம்ப சீக்கிரமே பண்ணிடலாம், ரொம்ப ஈஸி கூட தான். ரெண்டுக்குமே உங்களுக்கு தேவையானது பூண்டு இஞ்சி எல்லாமே ஓகே, ஓரளவுக்கு எல்லாமே தேவையானது. அண்ட் வெள்ளரியெல்லாம் சீக்கிரமாக வெந்துடும். ஸோ நீங்கள் ஜஸ்ட்டு வந்துட்டு எல்லாம் ஈஸியாக மேக் பண்ணிடலாம். மீன் குழம்பும் மோர் குழம்பும் வேற லெவல் காம்போ. ஸோ மஸ்ட்டாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, until then it's bye from Beena. Say and Saijo. Okay, bye bye.